السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபௌ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுகளை முடித்துவிட்டு இல்லங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் ஹஜ்ஜுகளை மக்பூலாக மப்ரூராக ஆக்கி அருள வேண்டும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹு தஆலா வருடங்களிலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள் 3 பிரிவினர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவர்கள். உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை 3 விதமாக பிரிப்பார்கள். அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றுவார்கள், அடியாரின் கட்டளைகளையும் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹுவின் ஹக்கை நிறைவேற்றுவார்கள், அடியார்களின் உரிமைகளையும் நிறைவேற்றுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு மனிதர்கள், ஒரு சாரார்கள். இஸ்லாத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வார்கள். மனித சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த உரிமைகளையும் சரியாக செய்வார்கள். இது முதல் தரத்தரவர்கள். இரண்டாவது தரம் உள்ளவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹுவின் கடமையை நிறைவேற்ற மாட்டார்கள், அடியாரின் கடமைகளை மட்டும் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஃபரலான கடமைகளை கூட நிறைவேற்ற மாட்டார்கள், ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்வார்கள். இது 2ஆம் பிரிவினர்கள் என்று சொன்னார்கள். 3வது ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுவார்கள், அடியார்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார்கள். இப்படி 3 பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் பிரிவினர்கள் சரியாக தொழுகுவார்கள், சரியாக நோன்பு வைப்பார்கள், சரியாக அல்லாஹுவின் கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். அதே போன்று தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள், பெற்ற குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவார்கள், பொதுமக்களுக்கு செய்ய வேண்டியவைகளை நிறைவேற்றுவார்கள், பக்கத்திலே உட்கார்ந்திருப்பவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் முந்தியவர்கள். இரண்டாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவர்கள் அடியார்களுக்கு மட்டும் சரியாக செய்வார்கள், அல்லாஹுவின் கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், தொடமாட்டார்கள், நோன்பு வைக்க மாட்டார்கள், ஹஜ்ஜு செய்ய மாட்டார்கள், ஜகாத்துகளை சரிவர கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய தந்தையை சரியாக பார்த்துக் கொள்வார்கள், தாயை சரியாக பார்த்துக் கொள்வார்கள், மனைவியின் கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார்கள், பிள்ளைகளின் கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார்கள், தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சரியாக நிறைவேற்றுவார்கள், தன்னுடைய கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சரியான முறையில் அவருடைய ஹக்குகளை நிறைவேற்றுவார்கள். ஆனால் அல்லாஹுவை தொடமாட்டார்கள். மூன்றாம் நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவுக்கு எல்லாம் செய்வார்கள், நோன்பாளியாக இருப்பார்கள், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹுவின் எல்லா கடமைகளையும் சரியாக செய்வார்கள். ஆனால் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சரிவர சம்பளம் தர மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழிலாளிகளுக்கு கூலிகளை சரியான முறையிலே கொடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக மொத்தம் இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்கிறான். ஆனால் அல்லாஹ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறான். ரசூல் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிமார்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எல்லா விதமான நடைமுறை வாழ்க்கைகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு நாம் சரிவர அல்லாஹ்விற்கும் மட்டும் நிறைவேற்றக்கூடியவர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுக்கு கூட நிறைவேற்றாதவர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுவை விட்டு அடியார்களுக்கு மட்டும் செய்யக்கூடியவர்களும் சிலர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே அவரவர்களுடைய கடமைகளை யாரெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் ஒரு பெரிய பட்டியலை விடுவார்கள். கடன் வாங்கியவரிடத்தில் கடுமையாக நடக்கக்கூடாது என்று சொல்வார்கள். கடனை கொடுத்து விட்டோம், நாம் கடன் ஒருவருக்கு கொடுத்து விட்டால் நம்மிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறார் அல்லவா, அவரிடத்தில் கூட நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று, அது அவர்களின் உரிமை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அநியாயமாக அவர்களை யாரையும் பேசிவிடக் கூடாது என்று சொன்னார்கள். பொதுவாக தண்ணீரை கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தேக்கி வைக்க கூடாது என்று சொன்னார்கள். அடுத்தவர்களின் தண்ணீர் என்பது அடுத்தவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய ஒரு உரிமை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழிலாளிகளின் கூலிகளை அவர்களுக்கு கொடுக்காமல் காலம் கடத்தவும் கூடாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்றவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டும் நமக்கு கடமை அல்ல, பிள்ளைகளை பெற்றால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகிய பெயர் சூட்டுங்கள், அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தாருங்கள், அவர்களை ஒழுக்க நடைமுறைகளுக்கு அவர்களை கொண்டு வாருங்கள், குழந்தைகளுக்கு மார்க்க நெறிமுறைகளை கற்றுத்தாருங்கள். திருமண வயது வந்து விட்டால் அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வையுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவனாக இருக்கக்கூடியவர்கள் மனைவியிடத்திலே சரியாக நடந்து கொள்ளுங்கள்,
மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவளுக்கு உடுத்த வேண்டிய ஆடைகளை கொடுங்கள், உண்ணக்கூடிய உணவுகளை கொடுங்கள், இருக்கக்கூடிய இடுப்பிடங்களை கொடுங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்திலே, மனைவிமாரிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கணவன்மார்களிடத்திலே நடந்து கொள்வதையும் மனைவிமார்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், ஃபாத்திமாவே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து பெருமானார் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கரத்தை அலியின் ரலியல்லாஹு அவருடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டு சொன்னார்கள், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மா ஃபாத்திமா, கணவர் தான் உனக்கு சொர்க்கமும் நரகமும் என்று சொன்னார்கள். கணவரை நீங்கள் சரியாக கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். கணவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் நடந்தால் அது உனக்கு நரகம், கணவனுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் அது உனக்கு சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களின் கடமைகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அனாதைகளின் மீது உரிமைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். தாய் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள், தாயும் தந்தையும் இல்லாத பேவாக்கள், அனாதைகள், யத்தீம்களிடத்திலே முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் வீட்டிலே யத்தீமான பிள்ளைகள் யாராவது ஒருவர் இருந்தால் அவர்களிடத்திலே நடந்து கொள்கின்ற முறைகளை கூட அவர்களின் முறைகள் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்று ஹக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்டார்கள், நாயகமே, அனாதைகள் இடத்திலே எப்படி நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது சிறந்தது என்று சொன்னார்கள். அவர்களின் சொத்துக்களை அபகரிக்காமல் இருப்பது, அவர்களின் சவரட்சணைகளை சரிபடுத்துவது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. முடிந்த அளவு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குழந்தைகளை, அனாதை குழந்தைகளை நீங்கள் உங்களுடைய மடியிலே உட்கார வைத்து அவர்களின் தலையிலே பாசமாக உங்களுடைய கரங்களை வைத்து தடவி விடுவதே அவர்களுக்கு உரிமை என்று சொன்னார்கள். அந்த குழந்தைகளின் தலையில் எத்தனை முடிகள், ரோமங்கள் இருக்கிறதோ அத்துணை ரோமங்களின் நன்மைகளும் உங்களுக்கு எழுதப்படும் என்று சொன்னார்கள். அனாதைகளின் உரிமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்டை வீட்டாரின் உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே சரியாக நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை பற்றி விசாரிக்கின்ற நேரத்தில் அண்டை வீட்டுக்காரரை வைத்துத்தான் விசாரிப்பான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊரெல்லாம் நல்ல பெயரை வாங்கி இருக்கலாம், நாட்டெல்லாம் நல்ல பெயரை வாங்கி இருக்கலாம், ஆனால் அண்டை வீட்டாரிடத்திலே நல்ல பெயரை வாங்கி இருந்தால் தான் அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயர் வாங்க முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டிலே உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால், அண்டை வீட்டிலே இறந்து போய்விட்டால், அது எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சமயத்தவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களின் அண்டை வீட்டை நீங்கள் சரியாக, அண்டை வீட்டு அந்த உரிமைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அண்டை வீட்டு நிலங்களிலே நிறைய அபகரிக்கப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பொது சொத்துக்களை கூட இப்பொழுது நிறைய அபகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்டை வீட்டு மினைகளை, அதை வரப்புகளை சுரண்டி சுரண்டி எடுப்பதினால் நாளை மறுமையிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அவர்களின் உரிமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள். ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு, பணம் படைத்தவர்கள், பொருளுதவிகளை கொடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உயர தூக்குங்கள் என்று சொன்னார்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பயனாளிகளுக்கு, உங்களிடத்திலே பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, உங்களிடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே சரியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதையே அவர்களுக்கும் சாப்பிட கொடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பணியாளர்களின் உரிமைகள் மீறப்பட்டால் அது அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக அது ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்து விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சக பணியாளர்களிடத்திலும் சரியாக நடந்து கொள்ளுங்கள்.
நாம் ஒரே இடத்திலே பணியாளர்களாக இருந்தால் நமக்கு மத்தியிலே என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதுபோன்று நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நோயாளிகளிடத்திலே அவர்களின் உரிமைகளை நீங்கள் பேணுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் சகோதரனோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ நோயாளிகளாக இருந்தால் போய் அவர்களின் நோய்களை விசாரியுங்கள். அவர்களின் உரிமைகளை சரியாக அவர்களுக்கு விசாரித்து கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுடைய நோயை சுகமாக்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அழகான முறையிலே நோய் விசாரியுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் அவர்களின் உரிமைகள் என்று சொன்னார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் அவர்களின் உரிமைகளை நீங்கள் கொடுத்து நடங்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பஸ்ஸிலே போகிறோம் என்று சொன்னால் 2 சீட்டிலே உட்கார்ந்தால் இன்னொருவர் உட்கார்வதற்கு உண்டான சீட்டை விட்டு உட்காருங்கள். இடம் இருக்கிறது என்பதற்காக வேண்டிய தாராளமாக சீட்டை பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொள்வது அடுத்தவர்களின் உரிமையில் கை வைப்பது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயலாதவர்களுக்கு நீங்கள் அவர்களின் உரிமைகளை செய்யுங்கள். கண் தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள். நடக்க முடியாதவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு கொண்டு போய் விடுங்கள். பார்வை இல்லாதவர்களை நீங்கள் அவர்களுக்கு வழிகளை காட்டுங்கள். இது போன்று யாரெல்லாம் உலகத்திலே இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய நாம் நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கும் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவனுக்காக வேண்டி தொழ வேண்டும், அவனுக்காக வேண்டி ஜகாத்து கொடுக்க வேண்டும், அவனுக்காக வேண்டி நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த கடமைகளை சரியாக நீங்கள் நிறைவேற்றுவதோடு அடியார்களின் உரிமைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் தௌபா செய்து விட்டால் மன்னித்து விடுவான். எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும், தொழுகுமையே இல்லை வாழ்க்கை முழுக்க, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். உலகத்திலே அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அவன் மன்னிக்கப்படுவான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே தீய காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு அடியான், அவனுடைய அல்லாஹ்வின் கடமைகளை சரியாக நிறைவேற்றாத ஒரு மனிதன் என்னிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடினால் நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்லுவார். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தவறிவிட்டான் என்று சொன்னால், அவனுக்கு மோசடி செய்து விட்டால், அடுத்தவர்களுக்கு மோசடி செய்து விட்டால், அடுத்தவர்களின் உரிமைகளில் அவன் கை வைத்து விட்டால், அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டால், அடுத்தவனுடைய உடலை காயப்படுத்தி விட்டால், இப்படியே நிறைய விஷயங்கள் உலகத்திலே வாழும் காலங்களிலே ஒரு மனிதன் தன் சகோதரனுக்கு செய்யக்கூடிய உரிமைகளில் ஏதாவது மீறி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த சகோதரன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது போன்றே அடியார்களுக்கும் சரியான முறையில் அமல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போன உடனே மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீன்களை, வீடையும் வாசல்களையும் பொருள் செல்வங்களையும் மனைவி மக்களையும் துறந்துவிட்டு அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஒரு முகாம் வைத்து அவர்களை பாதுகாக்கவில்லை. முஹாஜிரீன்களை எப்படி அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உருவாக்கினார்கள் என்று சொன்னால், மதீனா வாசிகள் இடத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரீன்களை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சகோதரராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் சகோதரருக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்வீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் மக்காவாசி முஹாஜிரீன்களுக்கு செய்ய வேண்டும் என்று
ஒருத்தரையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரும் மதீனாவாசிகளோடு இணைத்து விட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே சல்மான் பாரிசி மக்காவாசி, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவாசி. 2 பேர்களையும் இணைத்து வைத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவாசியையும் மதீனாவாசியையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக இணைத்து வைத்தார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் சகோதரராக இணைத்து வைத்தார்கள் என்று சொன்னால், தனக்கு 2 மனைவிகள் இருந்தால் கூட ஒரு மனைவியை தலாக்கு விட்டு தன் சகோதரனுக்கு மணமுடித்து கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் உரிமையோடு நடந்து கொண்டார்கள் அன்சாரிகள், மதீனாவாசிகள். அந்த அடிப்படையிலே அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களை சகோதரராக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அபூதரை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போவார்கள். வீட்டுக்கு போனால் அங்கே அபூதர் எங்கேயோ வெளியிலே சென்றிருப்பார். அவர்களுடைய மனைவி பார்ப்பதற்கு மிகவும் கவலையாக இருப்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அபூதரின் மனைவி சொல்லுவார்கள், அபூதர் அவர்கள் காலையிலே நோன்பு வைக்கிறார், இரவிலே தொழுகிறார், எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் என்னை அவர் கவனிப்பதில்லை. நான் அவரின் மனைவி, அவர் என்னை கவனிப்பதில்லை. அல்லாஹுவை மட்டும், கடமைகளை மட்டும் நிறைவேற்றுகிறார். அல்லாஹுவின் கட்டளைகளை அவர் நிறைவேற்றுகிறார். என்னுடைய உடைமைகளை அவர் நிறைவேற்றுவதில்லை. அவர் என்னிடத்திலே என்னுடைய உரிமைகளுக்கு அவர் சரியான மரியாதை கொடுப்பதில்லை என்று அபூதர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அவர்களின் மனைவி சல்மான் பாரிசி ரலியல்லாஹுவிடத்திலே சொன்ன உடனே சிறிது நேரம் பொறுத்து அபூதர் வீட்டுக்கு வருவார்கள். வந்தவுடனே சல்மான் வந்திருப்பதின் காரணமாக அவருக்காக வேண்டி விருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. மதிய உணவிலே சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களுக்கு உபசரிக்கப்படுகிறது. அபூதர் ரலியல்லாஹுவை உட்கார சொல்லுகிறார்கள், நீங்களும் என்னோடு உட்காருங்கள். விருந்தாளிகளை உபசரிக்கின்ற நேரத்திலே அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதுதான் அதுவும் அவர்களுக்கு உண்டான உரிமைகள். விருந்தாளிகளை உபசரிப்பதின் உரிமைகளிலே இதுவும் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்கள். அவர் சொன்னார், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நோன்பை முறியுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்துவிட்டால் நஃபிலான நோன்புகளை முறிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஃபரலான நோன்பு அல்ல, நஃபிலான நோன்புகளை முறிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு சொன்னார்கள், நோன்பை விடுங்கள். நோன்பை விட்டார். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு விருந்தாளியோடு உட்கார்ந்து விருந்து உபசரணம் செய்தார், உண்ணார்கள். 2 பேர்களும் சாப்பிட்டார்கள். அன்று இரவு சல்மான் பாரிசி தன் சகோதரர் அபூதர் வீட்டிலே தங்கினார். இரவு படுத்த உடனே நடுநிசியிலேயே அபூதர் எழுந்து கொண்டு ஒழு செய்து தொழுவதற்கு ஆரம்பித்தார். சல்மான் பாரிசி சொன்னார்கள், தொழுவதற்கு நேரம் இல்லை, படுங்கள் என்று சொன்னார். தொழக்கூடிய நேரம் இல்லை, இது படுங்கள் என்று சொன்னார்கள். சரி என்று அபூதர் ரலியல்லாஹு கேட்டுக்கொண்டு படுத்துக் கொண்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்தார்கள் தொழுவதற்காக வேண்டி. மீண்டும் சல்மான் பாரிசி சொன்னார்கள், தொழுவதற்கு நேரம் இருக்கிறது, படுங்கள் என்று சொன்னார்கள். இரவின் 3வது பகுதியிலே, இரவினுடைய கடைசி பகுதியிலே 2 பேர்களும் எழுந்து தஹஜ்ஜத் தொழுதார்கள். அதற்கு பின்னால் சுபுகு தொழுதார்கள். காலையிலே அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்த உடனே நோன்பு வைப்பதை அவர் தடுத்து விட்டார். இரவிலே தொழக்கூடிய தொழுகைகளை தடுத்து விட்டார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுது விட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெருமானார் இடத்திலே வந்து கேட்டார்கள், அபூதர், நாயகமே, நான் நோன்பு வைத்திருந்தேன் பகலிலே, என் நோன்பை இவர் கெடுத்து விட்டார், நோன்பை முறித்து விட்டார். 2வதாக நான் இரவு நேரங்களில் தொழ வேண்டாம் என்று என்னை தடுத்து விட்டார். நான் பகலிலே செய்யக்கூடிய அமல்களிலேயும் இரவிலே செய்யக்கூடிய அமல்களையும் அவர் தடுத்து நிறுத்தி விட்டார். நான் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் நான் கொடுப்போக்காக ஆகிவிட்டேன் என்று சொன்ன உடனே அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் பாரிசி அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று. ஆம், காலம் முழுக்க பகலிலே நோன்பு வைத்துக் கொள்கிறார், இரவு முழுக்க அவர் நின்று வணங்கி கொண்டிருக்கிறார். அவர் மனைவி ஒன்றிருக்கிறார், அவளுக்குண்டான ஹக்குகளை அவர் செய்வதில்லை.
மனைவிக்கு உண்டான ஹக்கை அவர் செய்யவில்லை. நான் விருந்தாளியாக வந்திருக்கின்ற நேரத்திலே என்னோடு கூட உணவு அருந்துவதற்கு மறுத்தார். நான் சொன்னேன், நஃபிலான நோன்பை நீ முறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் என்று சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்த சல்மான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையை சொல்லிவிட்டால் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸி செய்ததுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்கிறது, கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்கிறது. அபூதர், நீங்கள் உங்கள் மனைவிக்கு அவளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்கிறது, அதை நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவீர்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுப்புதாரிகள் அவரவர்கள் பொறுப்பிலே சரியாக இருக்க வேண்டும். பொறுப்பிலே தவறிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே சென்று பதில் சொல்ல வேண்டிய அவசியத்திலே அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள், அங்கே மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் என்பதை சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலையிலே நோன்பு வைப்பார்கள், இரவிலே அவர்கள் தொழுவார்கள், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ், உங்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு ஆர்வம் இருப்பது எனக்கு தெரிகிறது, நோன்பு பிடிப்பதிலும் ஆர்வம் இருப்பது எனக்கு தெரிகிறது, தொழுகையில் நீங்கள் இருப்பதும் எனக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் மனைவிக்குண்டான கடமைகள் இருக்கிறது, பிள்ளைகளுக்குண்டான கடமைகள் இருக்கிறது, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய வேலையாட்களுக்குண்டான கடமைகள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் சரியாக நீங்கள் நிறைவேற்றாமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒரு பக்கமே நீங்கள் சாய்ந்து விட்டால், ஒரு சைட்டை நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு சைட்டை யாரு பார்க்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டே இருந்து விட்டு அடியார்களை நீங்கள் மறந்து விட்டால், அடியார்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுவதற்கு தான் உங்களுக்கு அனுமதி என்று சொன்னார்கள். 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடியுங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு குர்ஆனை முடிப்பது உங்களுக்கு ஹக் அல்ல. குர்ஆனுடைய ஹக்கு குறைந்தது, மிகுதமானது எதுவென்று சொன்னால் அவர் ஒரு நாளைக்கு 10 ஜுஸுக்களை முடிக்க வேண்டும், 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ், நீங்கள் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் தான் முடிக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கத்து வீட்டுக்கார இடத்துல நாம நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டணும்னு வச்சுங்க, நாளைக்கு இன்னைக்கு நாம என்ன செய்யலாம், கேஸ் நிறைய இடத்துல போய் கேஸ்ல போய் நிக்கலாம், பணத்தை கொடுத்தவர்கள் ஜெயித்து கொண்டே போகலாம். ஆனால் மறுமை நாளிலே அவர் வந்து நிற்பார், அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் மறுமையிலே வந்து நிற்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமைகளை பறிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக வந்து நிற்பார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், முறையிடுவார்கள், ரப்பே, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை, எனக்கு தர வேண்டியதை சரியாக தரவில்லை, எனக்கு தரக்கூடியவர்களை தாமதமாக தந்தார்கள் என்றெல்லாம் வந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மாட்டி கொடுக்கின்ற நேரத்திலே நாம் என்ன சொல்ல முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வயலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த வசனத்தை ஓதி உடனே மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். வயல் என்ற நரகம் இருக்கிறது. யாருக்கு? வியாபாரிகளுக்கு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் வியாபாரி? எந்த வியாபாரி? ஒரு பொருளை வாங்கும் பொழுது அடித்து வாங்குவார்கள். 100 கிலோ மூட்டை ஒரு பொருளை வாங்குகின்ற நேரத்திலே அதில் 95 கிலோ என்று 5 கிலோவை தள்ளி விடுவார்கள். வாங்கும் பொழுது குறைத்து வாங்குவார்கள். விற்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக விற்பார்கள். இவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் நாளை மாட்டிக்கொள்வார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்திலே ஒன்று சேரப்படக்கூடிய நேரத்திலே அவன் நிச்சயமாக மாட்டிக்கொள்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஓதிவிட்டு இந்த வசனத்தை ஓதியதற்கு பின்னால் மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் அவர்களால் ஓத முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எப்படி சொன்னார்கள், ஒரு மனிதன்
ஒரு பொருளை அபகரிப்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்வானேயானால் ஃபகத் அவுஜபன் நார் வ ஹர்ரமல்லாஹுல் ஜன்னா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பக்கத்து வீட்டு இடத்தை கொஞ்சம் கொஞ்சமா வரப்புல வச்சு வெட்டி வெட்டி எடுத்துட்டு சத்தியமா இது என்னுடைய இடம்தான் என்று சத்தியமிட்டு ஒரு மனிதன் அடுத்தவனின் பொருளை அபகரிக்கின்ற நேரத்திலே சத்தியமிட்டு சொல்வானேயானால் அல்லாஹ் அவுஜபஹுன்னார், அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை வாஜிபாக்கி விட்டான். ஹர்ரமல்லாஹுல் ஜன்னா, ஜன்னத்தை ஹராமாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக்கிரமிக்கக்கூடியவர்களுடைய நிலைமைகளும் இப்படித்தான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி எழுந்து கேட்டாங்களா, நாயகமே அது எந்த அளவு இருந்தாலும் பரவாயில்லையான்னு கேட்டாங்களாம். அது எந்த அளவு இருந்தாலும் பரவாயில்லையா நாயகமே, ஒரு சின்ன ஒரு துணுக்காக இருந்தாலும் பரவாயில்லையா என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரியவரே, அராக் என்ற ஒரு மரம் இருக்கிறது. நாமெல்லாம் இப்ப மிஸ்வாக்கு தேய்ச்சிட்டு இருக்குமா இல்லையா? அந்த மிஸ்வாக்கு குச்சி அளவு கூட இருந்தால் கூட அவருக்கு நிச்சயமாக நாளை மறுமையிலே பிடிக்கப்படுவார் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அராக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரத்தினுடைய ஒரு குச்சி, பல் துளக்கக்கூடிய மிஸ்வாக்கு குச்சி அளவிற்கு கூட ஒரு மனிதன் அடுத்தவனின் பொருளையோ அல்லது பொது சொத்துக்களை அவன் அபகரித்திருப்பானேயானால் நாளை அவன் கையிலே வைத்திருப்பது அது குச்சி அல்ல, நரகத்தின் குச்சி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதன் பொய் சொல்வதினால் அல்லாஹ் அதன் காரணமாக அவனுக்கு மறுமையிலே இந்த மனிதனை திரும்பி பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களின் உரிமைகளை நீங்கள் கை வைப்பதினால் நாளை மறுமையிலே முஃப்லிஸாக இருப்பான் என்று சொன்னார்கள். முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ். யார் முஃப்லிஸ்? யார் பாதிக்கப்பட்டவன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நஷ்டவாளி யார்? வியாபாரத்தில் எல்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு நஷ்டமாக போகக்கூடியவர்களைத்தான் நாம் நஷ்டவாளி என்று சொல்லுகிறோம். மறுமையிலே நஷ்டவாளிகள் யார் என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதன் பல ஹஜ்ஜுகளை செய்து கொண்டு குமியலாக அமல்களோடு வந்து நிற்பான். இரவு பகலாக தொழுது கொண்டு தொழுகைகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து நிற்கப்படும். அவன் நோன்பு வைத்திருப்பான், அனைத்துகளையும் கொண்டு வந்து கொட்டப்படும். அவன் தர்மங்கள் செய்திருப்பான், சகாத்து கொடுத்திருப்பான், எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிருப்பான். ஆனால் அடுத்தவர்களின் செய்ய வேண்டிய கடமைகளை, தன்னிடத்தில் பணியாளர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளை அவர் சரியாக செய்திருக்க மாட்டார். சரியாக அவர்களுக்கு சம்பளங்களை கொடுத்திருக்க மாட்டார். சரியான முறையிலே அவர்களுக்காக வேண்டி அநியாயம் செய்திருப்பார். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நிறைய அமல்களை கொண்டு வந்து மறுமையிலே நிறுத்தாட்டப்படுகின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நபர்களாக வருவார்கள், அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர் எனக்கு அநீதம் செஞ்சிட்டாரு, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யல. என் தந்தை வந்து நிற்பார், தனையன் வந்து நிற்பான், சகோதரன் வந்து நிற்பான், மனைவி வந்து நிற்பாள், மகன் வந்து நிற்பான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நிற்பான், சகோதரர்கள் வந்து நிற்பார்கள். எல்லோரும் வந்து சொல்வார்கள், எனக்கு அநியாயம் செய்து விட்டான். அவனுடைய நன்மையில் இருந்து எடுத்துக் கொடுக்கப்படும். நன்மைகள் எல்லாம் இப்படி எடுத்துக் கொடுக்கப்பட்டு காலியாகிவிடும். கடைசியாக அவனுடைய தீமைகள் தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் பாதிக்கப்பட்டானோ அவன் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் வந்து நிறைய பேர்கள் வந்து நிற்பார்கள், நாயகமே, இன்னும் அவன் எனக்கு அநீதம் செய்து விட்டான், என்ன செய்வது என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன்னிடத்தில் என்ன பாவங்கள் இருக்கிறதோ அனைத்து பாவத்தையும் அவனுக்கு கொடு என்று சொல்லப்படும். இப்படியாக பாவங்களை கொண்டு வந்து கொடுக்கப்படும், நன்மைகளை பிடுங்கப்படும். இது மறுமையிலே நடக்கும் என்று சொன்னார்கள். நாளை அவன் வந்து நிற்பான், அநீதம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹுக்கு முன்னால் வந்து நிற்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவனுடைய அமல்கள் எல்லாம் போகி அவன் மேலே பாவங்கள் எல்லாம் சுமத்தப்படுகிறான் அல்லவா, அவன்தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள், அவன்தான் நஷ்டவாளி என்று சொன்னார்கள். மறுமையிலே அந்த ஒரு நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் ஹக்குகளை நிறைவேற்றுங்கள், அடியார்களின் ஹக்குகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இன்றைக்கு தீனார்களையும் திருகங்களையும் பணங்காசுகளை கொடுத்து நாம் கேசுகளிலே ஜெயித்து விடலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே தீனார்களும் திருகங்களும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் அளிக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிரச்சனையை இங்கே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே மெம்பர் படியிலே உட்கார்ந்து கொண்டு கேட்டார்கள். கடைசி நேரம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாக 3 நாட்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியிலே உட்கார்ந்து கொண்டு சொன்னார்கள், நான் யாருக்காவது அநீதம் அளித்திருக்கிறேனா, வாங்கிக் கொள்ளுங்கள், என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதம் இழைக்கப்பட்டால், யாருக்காவது கடன் தர வேண்டியது இருந்தால், யாரின் பொருளை நான் அபகரித்திருந்தால், யாரையாவது நான் அடித்திருந்தால், யாரையாவது நான் திட்டி இருந்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியிலே உட்கார்ந்து கொண்டு கேட்கின்ற நேரத்திலே யாருமே பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறையும் சொன்னார்கள், உங்களில் நல்லவர்கள் யார் தெரியுமா? எனக்கு இழைக்கப்பட்ட அல்லது நான் யாருக்காவது இழைக்கப்பட்டதை திரும்பி வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் உங்களில் நல்லவர்கள் என்று சொன்ன உடனே ஒரே ஒரு மனிதர் எழுந்து நின்றார். அவர்தான் உகாஷா ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் ஒரு நாள் என்னை நீங்கள் அடித்து விட்டீர்கள் நாயகமே என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து விட்டேன் என்று சொன்ன உடனே அவர்களை அழைத்தார்கள். திரும்பி என்னை அடித்து விடு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பழியை இங்கே வாங்கிக் கொள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நாயகமே, நீங்கள் என்னை அடிக்கும் பொழுது நான் சட்டை இல்லாமல் இருந்தேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை கழட்டி விட்டார்கள். நாயகமே, நீங்கள் அடித்த சாட்டை ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹுவை விட்டு அனுப்பப்படுகிறது. சாட்டையை எடுத்து வர சொல்லப்படுகிறது. சாட்டையை எடுத்து வந்தார்கள். வருகின்ற நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு அழுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அழுகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகிறார்கள். அந்த உகாஷாவை என்னை அடிக்க சொல்லுங்கள், எங்களை அடிக்க சொல்லுங்கள், எங்கள் தந்தையை நீங்கள் அடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறு செய்தவர்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தான் அடி வாங்குவார்கள். அவர்களுடைய பாவங்களை அவர்கள் தான் சுமப்பார்கள். அவர்களுடைய நன்மைகளை அவர்கள் தான் சுமைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து, அவர்கள் மகளுடைய வீட்டிலிருந்து சாட்டை கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. உகாஷா ரலியல்லாஹு சாட்டையை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பதற்கு பகரமாக சாட்டையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை கழட்டியவுடன் பெருமானாருடைய நுபுத்துவம் இருக்கிறது அல்லவா, அந்த நுபுத்துவத்தினுடைய மச்சத்தை முத்தமிட்டார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம். பெருமானாரை அடிக்க வந்த இந்த கை பெருமானாரை வாயின் மூலமாக முத்தம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பெருமானாரின் பாசம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினத்திற்கு முன்னால் எனக்கு செய்யப்பட்ட நான் செய்யப்பட்ட அநீதத்தை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது மட்டுமல்லாமல், இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலேயே யாருக்கு யார் அநீதம் செய்து விட்டோமோ அவர்களிடத்திலே அந்த விஷயத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள், முடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, அடியார்களின் கடமைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடியவராக, அநியாயம் செய்தவர்களிடத்திலே அன்றே உலகத்திலேயே நாம் மன்னிப்பு பெற்றவர்களாக அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக ஆகி போவதற்கு அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபத்துல்லாவிலே சென்று ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு களிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து போக நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.